ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, மதுரை காஞ்சி பாடியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 2, மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர் 13. மாங்குடி மருதனார் 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். கொஸ்டின் 3, மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவன்? ஆன்சர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். கொஸ்டின் 4, காஞ்சி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் நிலையாமை. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை. கொஸ்டின் 5, மாகால் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் உரிசொல் தொடர். மாகால் என்பது உரிசொல் தொடர். உரிசொல்லானது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் நீங்காது வரும். அதாவது பெயர் அல்லது வினை அதற்குரிய அந்த பொருளை வந்து உணரும். வெறும் கால் மட்டும் வராம மாகால் அப்படின்னு வர்றதுனால இது வந்து உரிசொல் தொடர். கொஸ்டின் 6, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று புகழப்பட்டவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 7, மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது? ஆன்சர் பகுத்தறிவு. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது பகுத்தறிவு. கொஸ்டின் 8, மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு டேஸ் ஆகும்? ஆன்சர் போர்க்கருவி. மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு போர்க்கருவி ஆகும். கொஸ்டின் 9, ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கிய நாள் எது? ஆன்சர் 1938 நவம்பர் 13. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கிய நாள் 1938 நவம்பர் 13. கொஸ்டின் 10, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஆன்சர் யுனெஸ்கோ மன்றம். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு வந்து யுனெஸ்கோ மன்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.